Hello all, welcome to our channel Joarts and Creatives. இன்றைக்கி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் ஒரு பார்டர் லைன் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நடுவில் இருக்க லைனில் ஓரத்தில் இருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து கொஞ்சம் தள்ளி திரும்ப கிளாத்தோட அடிப்பக்கத்தில் விடுவோம். அப்போ வெளியே இருக்கிற த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் விட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட் லைனில் கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆகிட்டு போயிட்டு நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து த்ரெட்டை சுற்றி பக்கத்துலேயே ஒரு லாக் பண்ணி விடுறோம். அப்புறம் திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டிருக்க செகண்ட் ஸ்டிச்சில் பக்கத்தில் திரும்ப ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் லைனில் போட்டு அதே நேர் லைனில் தேர்ட் லைனில் ஒரு வாட்டி நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டு விடுறோம். அப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. இதையே நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறோம். சென்டர் லைன்லேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு திரும்ப கிளாத்தோட அடிப்பக்கத்தில் போயிட்டு ஃபர்ஸ்ட் லைனில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுக்கிற டைமில் த்ரெட்டோட உள்பக்கமாக விட்டு வெளியே எடுத்து வெளிப்பக்கமாக ஒரு சின்னதாக லாக் போடுறோம். அப்புறம் திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து அங்கேருந்து கிளாத்தோட வெளிப்பக்கம் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து நடுவில் இருக்க லைனில் திரும்ப பஞ்ச் பண்ணி உள்ளாடி விடுவோம். அப்படி விடுகிற டைமில் த்ரெட்டை கொஞ்சம் கையில் பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் லூஸ் விட்டு கிடைக்கும். அதுக்கப்புறமாயிட்டு திரும்ப தேர்ட் லைனில் வந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து திரும்ப லாக் பண்ணி விடுவோம். இது நமக்கு இந்த ஷேப் வந்துட்டு எவ்வளோ பெரியதாட்டு வேணுமோ அந்த நீளத்துக்கு நம்ம செகண்ட் போடுற பஞ்சை தள்ளி போடலாம். பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டோன்னா சின்ன சைஸில் ஹார்ட் கிடைக்கும். அது நமக்கு தேவையான அளவுக்கு செகண்ட் ஸ்டிச் பண்ணுறதை கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஒரே அளவில் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் பண்ணுற அதே நேர் கோட்டில் தேர்ட் லைன்லையும் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து லாக் பண்ணி முடிக்கிறோம். முடிக்கிற டைமில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் நாட் போட்டு முடிக்கிறோம். அப்புறம் இன்னொரு மாடலில் பார்டர் லைன் ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கதோட சென்டர் போர்ஷனில் போயிட்டு கிளாத்தோட அடிப்பக்கம் நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். அப்படியே எல்லா லைனுக்கும் நீடில் வெளிப்பக்கமாக எடுத்து திரும்ப சென்டரில் போயிட்டு பஞ்ச் பண்ணி முடிக்கிறோம். இந்த லைன்ஸ் வந்துட்டு ஒரே அளவில் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஒர்க் பண்ணி முடிக்கிற டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஃப்ரீ கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறது. ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃப்ரீ கிளாஸ் ஆன்லைனில். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நான் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது நமக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுனா டவுட் ஏதாவது உண்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் குரூப்லேயே டவுட் ஏதாவது உண்டுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ளார் ஷேப்பில் பார்க்குறதுக்கு அழகாக கிடைக்கும். நம்ம இது ஒரே கலரில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லைன்னா ட்ரெஸ்ஸுகளில் இருக்க கான்ட்ராஸ்ட் கலரில் ஒவ்வொரு ஃப்ளாரும் ஒரு கலர் வச்சு பண்ணலாம். இல்லைன்னா ஒரு கலர் விட்டு ஒரு கலர் அப்படி ஒரே கலர் அப்படி மாற்றி பண்ணலாம். உங்கள் இஷ்டம்தான் அது. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.